Hi friends, சுப்ரீம் கோர்ட்ல நீட் சம்பந்தமான கேஸ் எல்லாமே வர திங்கட்கிழமை 22ஆம் தேதி ஜூலை மாதம் காலைல 10:30க்கு ஒத்தி வச்சுட்டாங்க. இன்னைக்கு ஃபைனலாக என்னதான் சொன்னாங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு கடகடன்னு பார்த்துடலாம். 400 கோடி ரூபாய் வசூலித்து விட்டு ரிக்ஷாவில் வினாத்தாளை அனுப்புவதா அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் என்டிஏக்கும் கொஷின் கேட்டிருக்கிறாங்க. ஏன்னா நம்ம அப்ளிகேஷன் ஃபீஸாக பே பண்ணுறோம். அப்படி அப்ளிகேஷன் ஃபீஸாக பே பண்ணுறதே 400 கோடி ரூபாய் வசூலாகுது. அப்படி 400 கோடி ரூபாய் வசூலாகக்கூடிய ஒரு எக்ஸாம் நீங்க வந்து கொஸ்டின் பேப்பரை ரிக்ஷால அனுப்புறதுங்கிறது இது நல்ல விஷயம் அல்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க. மத்திய அரசிடம் உச்சநீதிமன்றம் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. ரிக்ஷாவில் கொண்டு செல்வது நடைமுறையின் ஒரு பகுதி என சாலிசிட்டர் விளக்கம் சொன்னாங்க. அதுக்கு ஓகே. அதுக்கு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, we will continue on Monday at 10:30 a.m. about NEET UG 2024 case so that we can conclude by noon. காலையில் 10:30க்கு ஆரம்பிச்சு மண்டே மத்தியானம் நம்ம லஞ்சுக்கு முன்னாடி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. we would like to have a copy of Bihar police report. ஏன்னா பீகார் போலீஸ் ரிப்போர்ட் இன்னும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா முன்னிலையில் வைக்கப்படவில்லை, சுப்ரீம் கோர்ட்ல சப்மிட் பண்ணல. ஓகே. ஹூடா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் கவுன்சிலிங் கேன் பி ஸ்டேட், அந்த எதிர்த்தரப்பு வக்கீல் இருப்பாங்க இல்லையா, கவுன்சிலிங் ஸ்டே பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கவுன்சிலிங் வில் டேக் 2 to 3 months. இட் வில் ஸ்டார்ட் ஆன் ஜூலை 24th or so. அந்த என்டிஏ ஒரு எம்சிசி என்ன வந்து பிளான் வச்சிருக்காங்களோ அதுபடி அது ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சிஜிஐ என்ன சொல்லியிருக்காங்க, வி வில் ஹியர் ஆன் மண்டே இட் செல்ஃப். அதை பற்றியும் திங்கக்கிழமையே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிஜிஐ ஆட்ஸ் இன் த ஆர்டர் த ரிசல்ட் ஷுட் பி டிக்ளேர்டு செப்பரேட்லி சிட்டி அண்ட் சென்டர் வைஸ். ரிசல்ட்ஸ் வில் பி அப்லோடட் பை 5 PM டுமாரோ. நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்குள்ள ரிசல்ட் சென்டர் வைஸ் சிட்டி வைஸ் வந்து என்டிஏ அஃபிஷியல் வெப்சைட்ல அப்லோட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சென்டர் வைஸ் பி டிஃபர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க எஸ்ஜி சாலிசிட்டர் ஜெனரல். அதுக்கு வந்து நோ, வி ஹாவ் டு ஃபைனலைஸ் பை மண்டே, அதனால அப்லோட் பண்ணுங்க, சென்டர் வைஸ் அப்லோட் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. சென்டர் வேண்டாம், ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அவங்களோட ரோல் நம்பர் மாற்றி அப்லோட் பண்ணுறோம், சென்டர் தேவையான்னு கேட்டாங்க. சென்டர் வைஸ் அப்லோட் பண்ணணும்னு தீர்க்கமாக சொல்லிட்டாரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. So Supreme Court directs the NTA to publish the results of NEET UG 2024 exam on their website city wise and center wise, masking the identity of the candidates. Candidates oda roll number மட்டும் மறைச்சிடுவாங்க, மற்றபடி center wise city wise marks will be uploaded. CJI adds in the order the result should be declared separately city and center wise. Results will be uploaded by 5 PM tomorrow. நாளைக்கு மதியானம் 5 மணிக்குள்ள அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு நமக்கு சுப்ரீம் கோர்ட்ல நடந்த விஷயங்கள். ஸோ தட் ஜூலை 24th கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். அதை பற்றியும் மண்டேவே முடிவெடுத்துருவோம். மண்டே காலையில் 10:30க்கு நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீட் கேஸை விசாரிச்சு மத்தியானம் நூன் அந்த லஞ்சுக்குள்ள 1 மணிக்குள்ள நம்ம வந்து டிஸ்கஷனை முடிச்சுடுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத மண்டே 22nd ஜூலை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். 24th ஜூலை ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.